அஸ்ஸலாமுஅலைக்கும், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி தீபாவளி ஸ்பெஷலாக என்ன ஸ்வீட் பார்க்க போகிறோன்னா, இன்றைக்கி எல்லாரோடைய ஃபேவரட் ஸ்வீட்னாவே லட்டு தான் ஸ்பெஷல். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஒரு கப்பளவு நான் பச்சைக்கடலை பருப்பு எடுத்திருக்கேன். இதை நல்லா ஒரு 2 அலசி நான் கழுவி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி வச்சுக்கலாம். இதில் மண் தூசி அழுக்கு இது இல்லாமல் இருக்கிறதுக்கு. நான் இப்போ அந்த பருப்பு மூழ்கிற அளவுக்கு நல்லா தண்ணி ஊற்றிக்கிறேன். இந்த கப்பில் தான் எடுத்தேன், ஒரு கப்பு. இப்போ இது நல்லா 1 ஹவர் நம்ம ஊற வைக்கணும். இப்போ மூடி போட்டு நான் 1 ஹவர் ஊற வச்சுக்கிறேன். 1 ஹவருக்கு அப்புறம் பாருங்கள், பருப்பு நல்லா ஊறி வந்துருச்சு. இப்போ நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் 2 பேட்சாக நான் சேர்த்துக்கிறேன். தண்ணி விட்டு நல்லா கொஞ்சம் நைஸாக அரைச்சிக்கிறேன். ரொம்ப தண்ணி மாதிரி அரைச்சிடாமல் இந்த மாதிரி கெட்டியாக அரைச்சிக்கோங்க. இதே மாதிரி நான் எல்லாத்தையும் அரைச்சதுக்கப்புறம் இப்போ ஒரு வாணலில் எண்ணெய் ஊற்றி, எண்ணெய் நல்லா மிதமான சூடு வந்ததுக்கப்புறம் இதை நல்லா சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இதை மீடியமான ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா பொரிச்சு எடுங்க. ரொம்பவும் கிறிஸ்பியாக இடக்கூடாது. இந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் நம்ம எடுத்துடலாம். இது ஒரு பிளேட்டுக்கு நான் மாற்றிடுறேன். இப்போ அதே மாதிரியே 2வது பேட்சையும் நான் போடுறேன். இதே மாதிரியே எல்லாத்தையுமே நம்ம என்ன பொரிச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி இதே மாதிரி பொரிச்சு எடுத்ததுக்கப்புறம் பெரிய மிக்ஸி ஜார் எடுத்துக்கிறேன். இப்போ அதில் 2 பேட்சாக நான் சேர்த்துக்கிறேன். இதை நம்ம பல்ஸ் மோடில் வச்சு நல்லா ஒரு ஓட்டிக்கலாம். இந்த அளவுக்கு கொரப்பாக வந்ததுக்கப்புறம் நம்ம வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இதே மாதிரி நான் 2 பேட்சாக அரைச்சி எடுத்துக்கிறேன். இப்போ ஒரு வாணலில் 1.25 கப் சுகர் சேர்த்துக்கிறேன். 1/2 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ 3 கிராம்பு வாசனைக்கும் ஒரு டீஸ்பூன் அளவு ஏலக்காய் தூளும் சேர்த்துக்கிறேன். இதில் உப்பு சேர்த்துக்கோங்க. அது வீடியோ மிஸ் ஆகிடுச்சு. ஒரு பிஞ்ச் அளவு சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. சர்க்கரை நல்லா கரைஞ்சி வரணும். இப்போ 1 டேபிள் ஸ்பூன் இதில் நெய் சேர்த்துக்கலாம். இந்த நெய் நல்லா இதிலே கரைஞ்சி வரட்டும். இது பருப்பு ஊற வச்சோடனே சட்டுன்னு 1/2 ஹவரில் ஈஸியாக செஞ்சிடலாம். இப்போ தீபாவளிக்கு நமக்கு ஸ்வீட்னாவே முன்னே ஞாபகம் வருது, நமக்கு லட்டு தான் ஸ்பெஷல் ஞாபகம் வரும். இப்போ இது நல்லா சர்க்கரை கரைஞ்சி வந்ததுக்கப்புறம் இது ஒரு பிசுப்பு தன்மை வரும். அந்தளவுக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம அந்த பூந்தியை இதில் சேர்த்துக்கலாம். இதை இந்த சூட்டோடய கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. வீட்டிலே ஈஸியாக குயிக்காக செய்யக்கூடிய சூப்பரான ஸ்வீட் இது. இப்போ இதில் நெய்யில் முந்திரி, திராட்சை இதெல்லாம் சேர்த்து இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வேணும்னா வேறு என்ன நட்ஸ் எதாவது வேணும்னாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா டைட்டாக உருண்டை பிடிச்சிக்கலாம். நம்ம இதே மாதிரியே எல்லாத்தையும் நம்ம உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா ஈஸியாக குயிக்காக செஞ்சிட்டோம். நல்லா டேஸ்டியாக இருக்கும். நீங்களும் வீட்டில் இதே மாதிரியே ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.